லாஸ்ட் வீடியோவில் வறுமை தொடர்பான குழுக்கள்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் கல்வி தொடர்பான குழுக்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். டாக்டர் டிஎஸ் கோத்தாரி குழு 1964 1966 வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாங்க. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் கோத்தாரி தான். இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி முறையை பற்றி ஆராய்வது தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனுடைய பரிந்துரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 10+2+3 என்ற கல்வி முறையை வந்து அறிமுகம் செய்தது. இடைநிலை கல்வி தொழில்மயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய பரிந்துரை. விவசாய கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்றதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமூக சேவையும் வேலை அனுபவமும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய பகுதியாக சேர்க்கப்பட வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக சேவை மற்றும் வேலை அனுபவம் கல்வி திட்டத்தில் வந்து கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும் என்றது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நோக்கம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் குழு தான். கஸ்தூரி ரங்கன் குழு எப்போ வந்து ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2017 ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 2017 ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இதனுடைய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்குழுவில் 8 பேரும், இரண்டாவது குழுவில் வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் வந்து இருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குதல். நெக்ஸ்ட் 2021 உருவாக்கப்பட்ட கல்வி குழுவினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் வந்து உருவாக்குறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமணன் சுவாமி முதலியார் குழு. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952. இதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1953. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் தான். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இடைநிலை கல்வியை வந்து ஆய்வு செய்ய தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டது. இடைநிலை கல்வியை வந்து ஆய்வு செய்ய தான் அமைக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா 11 ஆண்டு கல்வி முறையை வந்து பரிந்துரைத்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் குழு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யாஷ்பால் குழு வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009. இதனுடைய அறிக்கை சமர்ப்பிக்க ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2009. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி குறித்து ஆராய்வது தான் பார்த்திங்கன்னா யாஷ்பால் குழுனுடைய நோக்கம். என்னது உயர்கல்வி குறித்து ஆராய்வதும் பார்த்திங்கன்னா யாஷ்பாலினுடைய நோக்கம். சுப்பிரமணியன் குழுனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. 2016 அதனுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இக்குழு வந்து அமைக்கப்பட்டது. புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். கஸ்தூரி ரங்கராஜன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குவதற்காக 2017 ஆரம்பிச்சிருப்பாங்க. சுப்பிரமணியன் குழு வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டது தான். அருண் கோஷ் குழு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. எழுத்தறிவு திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான். எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 1993. அதனுடைய அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1994 வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 குழு இருக்குது. ஆச்சாரியா ராமமூர்த்தி குழுவும் ராதாகிருஷ்ணன் குழுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த குழு. ஆச்சாரிய ராமமூர்த்தி குழு வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க.